செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் உள்ள பிரணவ மலையில் கைலாசநாதர் கோவில் அமைந்துள்ளது. மூலவர் கைலாசநாதர், தாயார் பாலாம்பிகை, விஷ்ணு, லட்சுமி அகத்திய முனிவர், சிதம்பர சுவாமிகள் இங்கு சிவனை வழிபட்டுள்ளனர். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. பிரணவமலை பாலாம்பிகை உடனுரை கைலாசநாத பெருமான் திருக்கோவில். அடியேன் பிரதோஷ குழு செந்தில் வேல். இந்த கோவிலில் பல ஆண்டுகளாக பிரதோஷம் பண்ணிகிட்ருக்கோம். வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம். இந்த கோவிலுடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அகத்திய பெருமானுக்காக தோன்றிய மலை இது. சிறு குன்று, பிரணவ மலையின் பேர். அகத்திய பெருமான் பொதிகை போகிறப்போ பிரணவத்திற்கு பொருட்கேட்க முருகப்பெருமானிடம் இங்கு பிரணவமே மலையாய் தோன்றி சோமாஸ்கந்த மூர்த்தமா சுவாமி, விடை, அம்பாள் 3 பேரும் சேர்ந்து அகத்தியருக்கு பிரணவத்தை உபதேசம் செய்யறதுனால பிரணவ மலையின் பேர். திருப்போரூரில் வேப்ப மரமாக அவதாரம் எடுத்து லட்சுமி தவம் செய்தாள். பிரணவ மலைக்கு அருகே உள்ள இந்த வேப்ப மரத்தடியில் விநாயகர் கோவில் உள்ளது. எனவே இவர் வேம்படி விநாயகர் என அழைக்கப்படுகிறார். 100 படிகள் ஏறி கைலாசநாதர் கோவிலை அடையலாம். மலை உச்சியில் சிவனும் அடிவாரத்தில் முருகன் கோவிலும் காண்பது அரிதானது. இந்த ஸ்தலத்தில் சனிக்கிழமை நேரத்தில் பௌர்ணமி, பிரதோஷம், செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாளில் நீங்கள் இந்த சுவாமி அம்பாவை வணங்கிட்டு இங்கே ஸ்தல விருட்சமான மகுட மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்தை ஒரு 9 வாட்டி சுற்றிட்டு போனீங்கன்னா மகப்பேறு இல்லாதவங்க, திருமணமாகி மகப்பேறு இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு, நோயினால் பாதிக்கப்பட்டவங்க இந்த மலைக்கு இல்லை அவங்க சார்பாக யாராவது வேண்டிக் கொண்டு இங்கே அந்த மரத்தை சுற்றின்னு போனாங்கன்னா கண்டிப்பான முறையில் சகல தோஷ நிவர்த்தி. ரொம்ப அற்புதமான பிரணவ மலை. பாலாம்பிகை, சித்தர்க்கெல்லாம் தலைவி பாலாம்பிகை. இங்கே அகத்தியர் தூணில் ஒரு கல்வெட்டில் இருப்பார் சுவாமி. இந்த வேறு ஒரு சிறப்பும் உண்டு. ஸ்ரீம சிதம்பர சுவாமிகள் திருப்பூர் கந்தசுவாமி திருக்கோவிலை 7வது முறையாக பூர்ண அமைச்சு கும்பாபிஷேகம் செய்கிறப்போ அவர் மடாலயத்திலேருந்து இந்த கோவில் உள்ள சுரங்கம் அமைச்சு இந்த சுவாமி அம்பாளை நித்திய வழிபாடு பண்ணிவிட்டு முருகர் கோயில் போயிட்டு மடாலயம் போயிடுவார். சுவாமி ஜோதி ஆகிட்டார். அவருக்கு அப்புறம் ஆதீனங்களுடைய சமாதி மடாலயத்தில் 12 பேர் சமாதி ஒரே இடத்துல இருக்கும். தவஜ ஸ்தம்பம், பலிபீடம்,